அனைவருக்கும் வணக்கம். சுந்தர் தாட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும். பெண் என்பவள் யார்? பெண்களும் ஆண்களும் கட்டாயம் ஒருமுறை கேளுங்கள். மோட்டிவேஷன் வீடியோன்னு சொன்னதுமே ஒரு இளைஞன் தன் கனவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை உற்சாகப்படுத்த இந்த பதிவு என்று நினைத்திருப்போம். ஏன் பெண்களுக்கு எல்லாம் லட்சியம் இருக்காதா? கனவுகள் இருக்காதா? அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக வாழணும்னு, சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? இல்லை இருக்கதான் கூடாதா? அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும், கனவுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் கேட்கிறது எனக்கு புரிகிறது. இன்னும் அவர்களுக்கு சுதந்திரம் தந்தா என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் என்னதான் வாயளவில் பேசினாலும் மனசளவில் நீங்கள் உங்கள் அம்மா, தங்கை, தோழி, மனைவி நினச்சி பார்த்தா நீங்கள் தேவையே இல்லைன்னு சொல்கிற எந்த ஒரு சந்தோஷமும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். இந்த வீடியோவை சில மணித்துளி செலவு செஞ்சு பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படலாம். நாம் ஒரு ஆணாக இந்த சமுதாயத்தில் பிறக்கும்போது என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கிறோம். வேலையில் கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், அவ்வளோதான். ஆனால் ஒரு பெண்ணாக இந்த சமுதாயத்தில் பிறக்கிறதே கஷ்டம். அப்படியே பிறந்தாலும் வளர்றது அதை விட கஷ்டம். தினமும் காலைல எழுந்த உடனே பிடிச்ச விஷயத்தை பண்ண முடியாது. அப்பா சொல்கிறத கேட்கணும், அம்மா சொல்கிறத கேட்கணும், கணவன் சொல்கிறத கேட்கணும், பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினைப்பான், எதிர்த்த வீட்டுக்காரர் ஊரில் என்ன பேசுவாங்க அப்படின்னு பல விஷயங்களை யோசித்து தான் முடிவெடுக்கணும். நம்மளை மாதிரி சாதாரணமாலாம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அப்படியே ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் தன் கனவுகளை புதைச்சிட்டு சின்ன சின்ன ஆசைகளை விட்டுட்டு நம்மக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு ஒரு முடிவு எடுப்பா பாருங்கள். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் ஒரு பாவப்பட்ட பெண்ணெல்லாம் கிடையாது. நம்ம கூடவே இருக்கிற நம்ம அம்மா, நம்ம தங்கை, நம்ம தோழி, நம்ம மனைவி, நம்ம கூட இருக்கிற உறவுகள் தான் நமக்காக இவ்வளோ கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருக்கு. இந்த சமுதாயமே பிரச்சனையாக இருக்கிறப்போ நாமளும் சப்போர்ட் பண்ணலைன்னா எப்படி? நாம் கேட்டால் கிடைக்கிற விஷயம் கூட அவங்களுக்கு போராடி கிடைச்சா கூட பரவாயில்லை. கேட்பதற்கே உரிமை இல்லை என்றால் எப்படி? இதுவரை நாம் பேசணும், வாழ்க்கையை நாம் நினச்ச மாதிரி வாழணும், நாம் ஃபேஷனை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு பெண்ணாக இதை தனியாக பண்ண முடியுமா? ஒரு குடும்பத்தில் உள்ள சப்போர்ட் பண்ணணும். இதுக்குன்னு இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் எல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பீங்க, காலேஜில் படிச்சுட்டு இருப்பீங்க, வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாம் இனி நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று அனைத்தும் என் இஷ்டப்படி பண்ணுவேன்னு சொல்லலை. உங்கள் விருப்பத்தை உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் அண்ணா கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கணவன்கிட்ட சொல்லுங்கள். அப்படி வாழணும்னு சொல்லுங்கள். உடனே மாறினாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் விருப்பம் போல் அனைத்தும் நடக்கும். நாம் சொல்லாமலே இருந்துட்டா எதுவுமே நடக்காது. நாம் சொல்கிறத சொல்லணும், அப்புறம் அவங்க முடிவு பண்ணட்டும். ஒரு பெண் அலறப்போ எந்த தாய் தந்தையும் சும்மா விட மாட்டாங்க. எடுத்து சொல்லுங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க. காலம் கடந்து போச்சுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு இனியும் காலம் இருக்குது. உங்கள் குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கனவுக்காக ஓடுங்க. உங்கள் கனவுக்காக நல்லா படிங்க. குடும்பத்துக்காக பிடிச்ச வேலையை செய்யுங்க. டிஎன்பிஎஸ்சி போட்டு தேர்வுக்கு படிக்கும் பெண்கள் எல்லாம் ஒன்று தான். கஷ்டம் உங்கள் வாழ்க்கை மாறும். கனவுக்காக போராடுங்கள். கண்டிப்பாக முடியாதது எதுவுமே இல்லை. நன்றி, வணக்கம். அனைவரும் சுந்தர் தாட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள்.